Hello friends, இந்த வீடியோவில் வில்லேஜ் ஸ்டைல் மட்டன் செமி கிரேவி எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக என்னோடய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது இந்த ரெசிப்பியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நறுக்கின 3 வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கின உடனே நான் 4லேருந்து இல்லைன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையிலும் நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு கையளவு புதினாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நல்ல ஃப்ளேவராக எடுத்து கொடுக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு நறுக்கின தக்காளி ஒரு 3 எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா சாஃப்டாக வந்த உடனேயே நான் ஒரு 1/2 கிலோ மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் வரையிலும் குக் பண்ண விட்டுட்டு இதுக்கு மேலே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 டம்ளர் அளவு தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நல்லா கிரேவி வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு செமி கிரேவி அளவுக்கு தான் வேணுன்றனால நான் 3 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதித்த உடனேயே நான் மூடி போட்டு விட்டுடுறேன், ஒரு 6 விசில் வரையிலும் வரணுன்றதுக்காக. இது குக் ஆகிறதுக்குள்ளே நான் மசாலாவை தயார் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், ஒரு கொத்து கருவேப்பிலை, அதாவது காஞ்ச கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கொப்பரை தேங்காய், பட்டை கொஞ்சம், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 3 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 8 பாதாம், கொஞ்சம் ஒரு 8 முந்திரி, இதை எல்லாமே சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். இது கூட ஒரு 4-5 பூண்டை ஆட் பண்ணி அதையும் மசாலா தயார் பண்ணி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. 6 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் எல்லாம் தனியாக வெளில மேலே நிற்கும் பார்த்துங்க. ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது இதில் நான் இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுட்டு மசாலாலாம் நல்லா அதில் குக் ஆகி தண்ணியாக அந்த எண்ணெய் மேலே நிற்கும் பாருங்கள். நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லியை அது மேலே தூவி நம்ம இறக்கிட்டு இப்படி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் செமி கிரேவி நீங்கள் சுடு சூடாக இருக்கிற சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் இட்லியோடையும் தோசையோடையும் இல்லைன்னா சப்பாத்தியோடையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.